சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாட் ஐட்டமுக்கு 2 சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று டேமரின் சட்னி அண்ட் ஒன்று மின்ட் சட்னி. சாட்டுக்கு இந்த சட்னி இல்லாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு மின்ட் சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி சட்னி செய்கிறேன். அதனால் 1.5 கட்டு அளவுக்கு மின்ட் கட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 3 கை அளவுக்கு மின்ட் எடுத்துக்கோங்க. 2 கை அளவுக்கு கொரியாண்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மின்ட்டு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு குவான்டிட்டி. ஸோ அதுதான் பதம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஒரு 3 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வர குழந்தைங்க எல்லாருமே அமெரிக்கன் கிட்ஸு. ஸோ அவங்களுக்கு காரம் இருக்கக்கூடாதுன்னு என் டாட்டர் தெளிவாக சொன்னான். ஸோ அதனால் காரத்துக்கு நான் ஒரு 3 to 4 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். என்னோடய பச்சை மிளகாவில் சுத்தமாக காரம் இல்லை. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணோம் நம்ம இந்த சட்னிக்கு. இப்போ இவங்கள நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சேம் டைம் நம்ம ஒரு பவுலில் திக்கான தயிர், நான் வீட்டு தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இது மாதிரி கட்டிப்பதம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச மின்ட் சட்னியை இந்த தயிரில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் இதில் சேர்த்தே நம்ம அரைக்கலாமே அப்படின்னா கேட்பீங்க. உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அரைங்க. நான் எப்போவுமே இது மாதிரி செய்வேன். ஸோ எனக்கு ஸ்பைசஸ் பதம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நான் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸ்ட்ரா தயிர் வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தாலே இது கரெக்டாக இருந்தது. ஸோ இதுலேயே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஒரு கட்டி பதம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இவங்கள நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாளைக்கு சாட் ஐட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் இந்த சட்னிலாம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு இது எவ்வளோ மேலே நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அழகாக நம்ம செய்கிறோம். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ணிப்போம். லாஸ்ட்டில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் அரைக்கும் போதே லெமன் ஜூஸையும் அதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இப்படி நீங்கள் சேர்த்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போ இந்த மின்ட் சட்னி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. இப்போ இவங்கள நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேமரின் சட்னி. டேமரின் சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக 1 மந்த் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில். கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. 1 மந்த்துக்கு நீங்கள் செஞ்சு ஆற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நல்ல கை அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 1/2 கிலோ புளியை ஊற வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் ஒரு 30 டேட்ஸை ஊற வச்சுருக்கேன். 2 பேரும் நல்லா ஊறணும். இப்போது நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக ஊறச்சு. அண்ட் டேட்ஸும் நம்ம உள்ளே சீடு இல்லாமல் எடுத்து நீங்கள் இந்த புளியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்கள நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்ல எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சாச்சு. இதில் தண்ணி இன்னும் எதையும் சேர்க்கவே இல்லை. நான் வெறும் புளி அண்ட் டேட்ஸு, நம்ம டேட்ஸ் ஊற வச்ச தண்ணி, புளியில் இருக்கிற லைட்டாக தண்ணி, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பெரிய பேனாக வச்சு நம்ம இந்த அரைச்சதை வடிகட்டி நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு திப்பி பதம் இல்லாமல் நீங்கள் அழகாக இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தாராளமான ஒரு பெரிய பேனை ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ண தண்ணி. டேட்ஸும் புளியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்புலாம் சேர்த்துக்கணும். ஸோ 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு நம்ம பிங்க் சால்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இப்போ இவங்களை எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிஞ்ச பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். என்கிட்ட கருப்பட்டி நிறைய இருக்கனால நான் கருப்பட்டி சேர்க்குறேன். பட் நீங்கள் ஜாகரி தாராளமாக சேர்த்துக்கலாம். கலர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு கலருக்காக இந்த கருப்பட்டியை நான் சேர்க்குறேன். நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் வெல்லம் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துங்க. பட் நம்ம வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் சேர்த்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் கொதிக்க விடணும். கொதித்த பிறகு தான் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். நல்ல திக்கு பதம் உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறிடுது. ஆறின பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போதே கரெக்டாக நம்ம சாட்லலாம் போடுற அளவுக்கு பதம் உங்களுக்கு வந்துடும். அதுவும் நீங்கள் ஸ்டோர் பண்ண ஒன்று இது நல்லா திக்காகும். இப்போ நான் இது மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் சமோசாவும் சுட்டுகிட்டே இருக்கேன். சமோசாலாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபுல்லாக சாட் ஐட்டம் பார்ட்டிக்காக தான் இந்த சட்னிஸ்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சாட்டு என் குழந்தை நிறைய டைம் சாப்பிடுவேன். அவளுக்காகவே நான் கொஞ்சம் சட்னிஸ் குவான்டிட்டிலாம் அதிகமாக பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். திக்கு பதம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வரணும். வந்த பிறகு ஆறின பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. சூப்பரான டேமரின் சட்னி உங்களுக்கு ரெடி. இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. நமக்கு ஷாப்பில் ஒன்று நமக்காக ஃப்ரெஷ்ஷாக உடனே செஞ்சு இந்த சட்னி சர்வ் பண்ணல. அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு அழகாக வச்சுக்கோங்க. இப்போது சாட்டுக்கு பார்ட்டி டைமில் நான் வச்ச 2 சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதோட சாட்டுக்கும் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான தை பாப்படி சாட்டுக்கு இது யூஸ் பண்ணியிருந்தேன். சமோசாவும் நம்ம வீட்டிலே குட்டி குட்டியாக அழகாக மினி சமோசா போட்டிருந்தோம். அதோட ரெசிபி வெரி சூன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னை இதே மாதிரி எப்போவுமே என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ரெசிபி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.